ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 எஸ்டிஎக்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இறுதி சீரின் வாய்ப்பாடு கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு திருக்குறளில் கடைசி வரி கொடுத்துட்டு அதில் இந்த அடிக்கோடு இருக்காங்க இல்லையா, இந்த எழுத்துக்கான வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. இது நம்ம எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th நியூ புக்கில் யாப்பிலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 223 சரிங்களா, தலைப்பில் தான் நமக்கு வரும். சரிங்களா, இதில் நமக்கு யாப்பிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா 6 உறுப்புகளை கொண்டது. என்னென்ன உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ நமக்கு இந்த ஒரு கொஷினுக்கு இவ்வளவும் படிக்கணும்னா ஈஸி தாங்க, ஒரு தடவை படிச்சிட்டிங்கனாலே போதும். சரிங்களா, இப்போ எழுத்துங்கிறது என்னென்னா குறில், நெடில், ஒற்று. குறில்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, குறைவான ஒலி, அதாவது அ, இ, உ அந்த மாதிரி. இதே நெடில்னா ஆ, ஈ. அது மெய்யெழுத்து. ஒற்று தான் நமக்கு மெய்யெழுத்துங்க. இக்கு, இங்கு, இச்சு இந்த மாதிரி வரதான் ஒற்று. சரிங்களா, அடுத்து அசை அப்படிங்கிறது என்னென்னா, அசைங்கிறது நமக்கு 2 வகைப்படும். சரிங்களா, இது ஓரெழுத்தாகவோ இல்லை 2 எழுத்தாகவோ நிற்கும். இதுதான் நேரசை, நிறையசைன்னு சொல்லுவோம். இப்போ தான் இங்கே பாருங்கள், கொஷினுக்குள்ளே வரலாம். இப்போ அறம்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ அறம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அ, ர, இம். இதில் ஆங்கிறது பார்த்தீங்கன்னா குறில், அதே மாதிரி ராவும் குறில். இது ஒற்று. சரிங்களா, இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இரு குறில் ஒற்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நிறையசை. சரிங்களா, இரு குறில் ஒற்று அந்த மாதிரி அது நிறையசை. அப்படி நிறையசை வரும்போது அதுக்கான வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா மலர். புரியுதுங்களா, நேரசையாக வந்துச்சுன்னா நாள்னு வரும், நிறையசையாக வந்துச்சுன்னா மலர். அப்போது இதுக்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறை மலர். சரிங்களா, நன்றி.